ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வரகரிசி வச்சு ஒரு தோசை ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வரகரிசி வந்து ஒரு 200 எடுத்திருக்கேன். அதை போட்டுப்போம். இது வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அது ஒரு 100 எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 50 கிட்ட எடுத்திருக்கேன். வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிங்க. அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சிடணும். நம்ம ஒரு 4 to 5 hours ஆகுது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு தோசை எப்படின்னு சொல்கிறேன். வரகரிசிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் தோசைக்குன்னு சொன்னேன்ல, அதோட கண்டினியூட்டி தான். இதுக்கு வந்து நான் வந்து தோசைக்கு வந்து ஒரு வரகரிசி வந்து மசால் தோசை மாதிரி ஊற்றலான் இருக்கேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசால் தோசை ஊற்றலான் இருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு நம்ம மசால் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசால் செஞ்சிடலாம். நான் இதை உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால இதை ஃபோனை வச்சுட்டு போட்டு எடுக்க முடியாது. அதனால் நான் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வரகரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல அது, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். இது உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணது. தோசை ஊற்றிருக்கேன். வரகரிசி தோசை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு மசால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.